ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு மினியேச்சர் ட்ரீஸை எப்படி பண்ணுறது. அதாவது ரொம்ப குட்டியான ட்ரீஸ். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னலாம் தேவைப்படுதுன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற தேங்காய் நார், தேங்காவை உரிக்கும்போது வேஸ்ட்டாக போகிற அந்த தேங்காய் நார், நம்ம ஸ்ட்ரிங்ஸ், கம்பிகள், கட்டிங் பிளேயர், சிசர்ஸ், அண்ட் தென் டூத் பிக், நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுறது, க்ளூ. ஓகே ஃபஸ்ட்டு ப்ராசஸ், அந்த தேங்காய் நாரை எடுத்து அந்த தேங்காய் நாரில் இருக்கிற அந்த வேஸ்டெல்லாம், அந்த திக்னஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த தேங்காய் நாரில் இருக்கிற அந்த வேஸ்டேஜ், அந்த திப்பைகள்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற சிசரை எடுத்து தேவையில்லாத பகுதியெல்லாம் நம்ம நீக்கிடுறோம் அதிலேருந்து. அதாவது எக்ஸஸாக இருக்கிற அந்த ராய்டஸ் நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு அந்த அளவுக்கு மட்டும் நம்ம அதை கட் பண்ணிக்கிறோம். மற்றவைகள்லாம் ஒதுக்கி வச்சிடுறோம். அப்படி கட் பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன முக்கியமான ஒன்றுனா, அந்த தேங்காய் நாரை கட் பண்ணுற ஷேப்பே ஒரு கோன் மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கணும். ஒரு பகுதி தலைப்பகுதி சின்னதாகவும் அதனுடைய அடிப்பகுதி கொஞ்சம் பெருசாகும். அப்புறம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்ட்ரிங்ஸ், சின்ன கம்பிங்க, அந்த ஒயரில் வேஸ்ட்டாக போகிற கம்பிங்க, அதுக்குள்ளே நம்ம அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பாட்டமில் அண்ட் டாப் போர்ஷனில் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற டூத் பிக் அதை எடுத்து இன்சர்ட் பண்ணி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்த ப்ராசஸ் ட்விஸ்ட் பண்ண போகிறோம். அதை இடதுபுறமாகவோ இல்லை வலதுபுறமாகவோ அதை நம்ம திருப்பிக்கிட்டே இருக்கணும். அதை ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஃப்ளாட்டாக லூஸாக இருக்கிற அந்த தேங்காய் நார்கள்லாம் இந்த கம்பினால் முறுக்கு ஏறும்போது அதனுடைய பகுதிகள் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பகுதியும் ஃபில் ஆகுது. அதாவது 360 டிகிரிஸ்க்கு சுற்றி அது ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறோம். இப்போது டூத் பிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம சிசர் எடுத்து பொறுமையாக நமக்கு தேவையில்லாத அந்த பகுதிகளெல்லாம் வெட்டி எடுத்துடுறோம். இந்த பேஸில் வர்ற எக்ஸஸாக இருக்கிற அந்த கம்பிகள் தான் அந்த மரத்தினுடைய அடிப்பகுதி. அந்த ட்ரங்க் அப்படியும் சொல்லுவாங்க. ஸோ அந்த போர்ஷனில் இப்போது சிசர்ஸ் எடுத்து இந்த ரா எட்ஜஸ், இது தேவையில்லாத பகுதிகளெல்லாம் எக்ஸ்ட்ரா நீட்டிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதோட அந்த நீட்டான ஒரு மரத்தோட ஒரு ஃபார்ம் கிடைக்கும். இப்போ நம்ம தேங்காய் நார்கள் உள்ள ட்விஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஷேப்பில் வச்சோன்னா, கோன் மாதிரியான ஒரு ஷேப்பில் வச்சோம். இப்போ நீங்கள் இந்த கட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த போர்ஷனை பார்த்தீங்கன்னா, மேல் பகுதி சின்னதாகவும் கீழே மரத்தோட கீழ்ப்பகுதிக்கு வர வர அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி எலாபரேட் ஆகி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பகுதி. ஸோ மரத்தோட ஃபார்மும் அப்படி தான் இருக்கும். மேலே வளர்ந்து போக போக குறுகி வளர்ந்துக்கிட்டே போகும். எல்லா மரமும் அதே மாதிரி குறுகி வளர்ந்துட்டு போகாது. ஒரு சில மரங்கள் மட்டும் இந்த மாதிரி போகும். சில மரங்கள் ரொம்ப படர்ந்து விரிந்து அடர்த்தியாக அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு வகையான மரம். ஓகே, இப்போ அந்த போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற நம்ம க்ளூ, நீங்கள் எந்த மாதிரியான க்ளூ வேணுமானாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபெவிகால் இருக்குது, புல்பாண்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த க்ளூவில் கண்டிப்பாக நீங்கள் தனியை ஆட் பண்ணக்கூடாது. வாட்டரை ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணக்கூடாது. அதோட டென்சிட்டியை குறைக்கக்கூடாது. டென்சிட்டி குறைச்சிட்டு நம்ம ஃபெவிகாலை அந்த க்ளூவை நம்ம ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ட்ராப் ஆகிரும், கீழே கொட்டிடும் அந்த டென்சிட்டி குறைஞ்சதுனால. இப்போது அந்த தேங்காய் நாரில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, இந்த க்ளூ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டிக்கு நமக்கு கையில் கிடைக்கிற ஏதாவது ஒரு ஸ்டிக்கு இல்லை டூத் பிக்கோட பேக் சைடு எது வேணாலும் இருக்கலாம், எடுத்து அப்ளை பண்ணுறோம்.
இன்கேஸ் நீங்கள் ஒரு பவுலில் அந்த க்ளூவை கொட்டி வச்சுட்டு டிப் பண்ணி கூட எடுக்கலாம். டிப் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வைப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த க்ளூவோட அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோட கான்செப்டே என்னென்னா, எல்லா அந்த தேங்காய் நார்லேயும் நம்ம அப்ளை பண்ணுற அந்த க்ளூ வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். ஸ்பேஸ்லாம் விடக்கூடாது. அப்படி விட்டோன்னா என்ன ஆகுனா ஃபில்லிங் வந்து நீட்டாக இருக்காது. இப்போ ஆல்ரெடி நம்ம மரத்தூள் எடுத்து சாடஸ்ட்டு அதை வந்து கலர் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து மேலே அப்ளை பண்ணுறோம். இப்படி ரொட்டேட் பண்ணி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா ஈவனாக அந்த ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்க க்ளூ மேலே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். நீங்கள் இப்படி இன்னொரு ஹேண்ட் எடுத்து வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஆர் ஒரு பவுலில் நான் கொட்டி வச்சுருக்கிற மாதிரி வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக உள்ளேயும் டிப் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, ஸோ முடிஞ்சது. இப்போது சுற்றி நம்ம என்ன ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிறோன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, அந்த கலர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிருக்கா க்ளூ அப்ளை பண்ண இடத்துல அப்படிங்கிறது தான். இன்கேஸ் எங்கேயாவது விட்டுருச்சு, சரியான முறையில் படலை அப்படின்னா கவலைப்பட வேணாம். திரும்பவும் நம்ம அது மேலே ஒரு ஸ்டிக் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் இந்த கலர் பவுடரை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான மரம் கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீ பண்ணுறதுக்கு தேவைப்படுதோ அதுக்கான கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக நான் அடுத்த முயற்சியில் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.